சொல்லித்தான் பெண்கள் 22 பேர்களும் சரி அத்தை இடத்திலே சொல்லுகிறதாக தாமரை அரியநாட்சி உன்னுடைய திருமணம் அடி வென்றுகளா இதை நாம யாரை என்ன சொல்ல முடியும் உங்களுடைய தலையெழுத்து இப்படித்தான் ஆண்டவன் எழுதிட்டேன் இது யாராலும் மாற்ற முடியும் அதனால இருங்க நான் போய் எப்போ இருக்க வருவாங்க இனிமேலா வருவாங்கடி திரும்பியே காணமே வருவாங்க கவலைப்படா அப்படி சொல்லித்தான் ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது அந்த 22 பேர் இருந்தானே ஐயோ அத்தே எங்க ஐயனம்மா எங்களை கொண்டு போய் ஒரு குளத்துல தள்ளி இருக்கலாம் இந்த குழப்பு ஒரு முட்டையில தள்ளி இருக்கலாம் அப்படி தண்ணி நாளும் பண்ணாம இப்படி கல்யாணம் மூச்சு கொடுத்து நாங்க வந்ததான அதை நோக்கு குலைக்கணும்னு எழுதிட்டானே எங்களுக்கு எங்க 2 பேருக்கு நான் எனக்கு மண்ணே சரிச்சு அத்த மக்கமாது நம்மளுக்கு அவியமாது ஆமா மாணிக்கிறமாதி அவருடைய வாழத்தை நல்லவியோ நம்மளுக்கு அவியலுக்கு வந்து மாலையிட்டும் மெத்தாங்கோ நம்மளை மாலையிட்டும் மெத்தாங்கோ அடியாக்கா நம்மளுக்கு மாலையிட்டு வச்சாங்கோ மனே அரிசியோட அத்த மக்கோ நம்மளுக்கு இந்த மாதுப்பான ரசரோட நாம இந்த மாதுப்பான ரசரோட அடியாக்கா நம்ம மாதிப்பான ரசரோட நாங்க 2 பேரும் மாதுப்பா போலக்கியே நாட்டிலே திருமான பழத்தை ஆனந்தம் வையக தருமுன்னாலே நாங்க வையக தருமுன்னாலே அடியாக்கா இந்த வையக தருமுன்னாலே நம்மளுக்கு அவை ஒரு சீமான்னு எங்க அத்தம் பக்கங்களை சீரப்பான ரசருன்னு எங்களுக்கு சீரப்பான ரசருன்னு சீரப்பான ரசருன்னு எங்களுக்கு தேட ஏனல்லவியோ ஐயோ எங்களுக்கு இந்த சீரசாலை மலையிட்டாங்க அத்த மக்க வந்து சிரசையோ மலையிட்டாங்க சிரசீலியே மலையிட்டாங்க பொன்னிமலை நாடு போனா அத்தை விட்டுரு இவ 2 பேரும் சேர்ந்து உழைக்கிட்டுன்னு இவ 2 பேரும் சீரகாலோ வாழுட்டுன்னு சீலகாலோவாலட்டுன்னு அன்னைக்கு ஒரு சீலகாலோவாலட்டுன்னு ஐயோ நாமளுக்கு இந்த சீமஞ்சரிசியோடை நம்மளுக்கு செஞ்சோத இந்த சீரப்பான ரசரோடை சீரப்பான ரசரோட இந்த சீரப்பான ரசரோட வேறு எனக்கு இந்த சேர்ந்து உழைக்கிறியே இன்னைக்கு இந்த சேர்ந்து உழைக்கிறியே தருமுன்னாரே ஐயோ நாம சேர்ந்தும் உழைக்கிறியே அடுத்துல நாம் இன்னைக்கு திலகாலம் மாறியே ஐயோ சேர்ந்து உழைக்கிறியே சீலகாலம் வாழையிலேயே என்ற மருமக்கள் அழகு உடம்பும் போது சரி கவலைப்பட வேண்டாம் அம்மா அப்படிங்கிற ராமரீனா என்னுடைய தர்மனும் 2 பேர்கள்
ஆறுதான் அவங்களுக்கு இப்படி சொல்லிவிட்டு இரவு 2 பேர் நாங்க போயிட்டு வர கதவை சாத்திக்கணும் ஏதாவது வந்து போகும் எப்படி கொண்டு வந்ததானே ராமரியன் ஆட்சி குருடையாத்தரும் சரி அன்று சொன்ன வாக்கு அழியாமல் அருமைக்கு ஒருவனும் உரிமைக்கு ஒருவனும் ஆமா அருமத வந்தாலும் உரிமை தவறாம உரிமைக்கு ஒருவனும் அருமைக்கு ஒருவனும் நாங்க கண்டு சிறை போடாவிட்டாலும் கொண்டு சிறை போடுவோம் இன்னும் வாக்களித்து வந்த பிரகாரமே இன்னைக்கு மக்கள் வந்து அதை சொல்லிட்டாங்க. ஆமா போடாமாக நான் மூட்டுக்கு அப்படியும் மன்னவனும் தேவியும் 2 பேர்களும் புறப்பட்டு அவர்கள் தன் மாளிகைக்கு வந்தார். முத்தாயும் அவளாய் 2 பேர்களும் தச்சங்கருது தனிக்காட்டு பஞ்சு கொள்ளங்கருது ஒரங்காட்டு பஞ்ச வச்சு அவங்க 100 போலைக்காக 300 காலம் வைத்து விட்டு அரமனை இருந்தா. ஓ அந்த போது இது ஏண்டி என்ன பண்ற நோக்குற நீ ஆகுது நீ நூத்துட்டான ஆகணும் வீட்டுக்காரர் எல்லாமே வீட்டுக்காரர் இருந்தா போ அந்த போ ஏண்டி தனித்தனி ஆடுதடியோ என்ன தனித்தனி ஆடுது அதே நீ பாக்குற நாம 2 பேர் தான் இருக்கிறோம். அட கூட அப்சலக்கா என்ன பண்ற இருடி சிட்டமாவாம கிடக்குது எவ்வளோ அப்படி என சொல்லிட்டார். பஞ்சு நோத்து கொண்டிருக்கின்றார்கள் 2 பேர்கள். அரக்கத்தொரு மாளிகை தாமரையும் தருமனும் 2 பேர்களும் அந்த மாளிகை முன்னால வந்ததானே. 2 பேரை வட்டி விட்டு கீழே இறங்கி அங்க 2 பேர்களும் விட்டு கீழே இறங்கி அங்கிலியும் வந்தாரே அப்போது மாளிகைக்கு மாளிகைக்கு வரையும் இந்த மொண்டியில வந்த மொண்டி இந்த வண்டியில வந்து என்னையே மொண்டிக்கிட்டு தான் வார ஒன்றும் மொண்டியில் வாங்குறேன் இதே வண்டியில வந்ததுக்கு அடுப்புக்கு எது வலிக்குமா என்னமோ இடுப்பு இந்த இடுப்பு உட்காரு வாங்க உட்காந்துக்கிறேன் சுருக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறீங்க. அது வேண்டாம் எதை வேணாலும் சொல்லி தண்ணி ஆக்கிற வேலையை மட்டும் என்கிட்ட வேண்டாம். ஆகாது சாப்பிட்றது அது வேணா போடு சாப்பாடு போடு சாப்பிட்டுக்கிறேன். அப்படி 2 பேர்களும் தண்ணீர் சாவடியில வந்ததானே குளிச்சு முடிவிட்டு 2 பேரும் அரமனையிலே வந்து இஷ்ட தேவதையாகிய மன்னப்பகின்ற மதுக்கரை செல்லாண்டியம்மன் எல்லை இந்த எழுவக்கரை செல்லாண்டியம்மனை வேண்டிவிட்டு நெத்தியிலே திருநீர்கள் அறிந்துவிட்டு அந்த ஆசாரம் சாவடியே வந்தாரே. அப்படி அமர்ந்திருக்கிற போது எங்க தாமரியன் ஆட்சியானவர்கள் தானே அதாடா நாமல் எவ்வளவு காலமாக படாத பாடுபட்ட மக்கள் இல்லையே அந்த ஈசனிடத்துல போய் 7 தரம் செத்து பிறந்து
மக்கள் வர வாங்கிட்டு வந்து 3 மக்களை பெற்றுட்டோம். தாமரை நம்மளுக்கு எப்படி இருக்குதுங்க? நம்மளுதான் வீடு நிறைஞ்சு குழந்தை இருக்குது, நம்மளுக்கு என்ன? ஐயோ, நம்மளதே 3 மக்களை பெற்று இருக்கிறமா. நீ என்ன பேசணும்? அப்புறம் மக்கள் எத்தனை மக்களா? எனக்கு உங்களுக்கு ஒண்ணு உள்ளுக்குள்ள இல்லையா? நிறைய இருக்குது தாமரை. இல்லை நீனு பூளு பூளுன்னு அழுதுகிட்டே ஐயோ கல்லு மேலோ பகருமுங்கோ பகருமுங்கோ ஐயோ மண்ணாளுங்கோ சாமி எனக்கு உண்டாக்கும் இல்லை மன்னா, எனக்கு ஒரு நேரம் தூக்கம் இல்லையா? ஒரு நேரம் தூக்கம் இல்லை, ஒரு நேரம் தூக்கம் இல்லை, ஒரு நேரம் தூக்கம் இல்லை. எப்பத்தான் தீருமோ? ஐயோ சாமி, எனக்கு மனசு போல எனக்காருந்து எனக்காருந்து கலந்து ஜகத்தில் அளந்து ஜகத்தில் அமர என்ன இனிமேலும் உன்ன நெஞ்சுக்கோள அழுந்தது கவலை கவலைங்கிறீ. நீ என்னமா கவலை? என்ன தறி உன்ன தறி கண்ணுக்குட்டி தும்பத்தறின்னு மக்கள் வந்துட்டாங்க. மக இருக்கிறா ராமாங்கிற கழிஞ்சி லட்சுமாங்கிற கழிஞ்சி எக்கச்சக்க ஏராளம் ஆடு மாடுகளும் பண்டம்பாடிகளும் நீ உன்னோட கைத்தண்ணி பற்றி எத்தனை மகனாக இருந்தா அன்னைக்கு அத்தனையும் நாடு பூரா மக்களை பெற்று மகராட்சியா வாழ்ந்து வருகிறது. நீ ஏன் கவலை? மக்கள் கவலையும் எல்லாம் தீர்ந்து போச்சு. நீ என்ன வேணும் சொல்லுவாங்கல்ல, தீர்ந்து போகுமா சொல்லுவாங்க. கூடு கட்டினா உன்னை என்ன அவளுக்கு கட்டி போட்டா மச்சு ஏற்படுத்துக்கோ எல்லாம் இருக்குது. எல்லாம் அவளுக்கும்பா வீட்டில் படுத்திருந்தா சோத்துக்கு வருமா? பாடுபடாம நிற்க முடியுமா? நீ பாடுபடணுங்கிறியா? அப்புறம் பாரு, கல்யாணம் மூச்சு அப்படித்த அவளுக்கு என்ன நல்லா மூச்சு போட்டா உன்னி என்ன அவைய 2 பேர் அப்படிம்பா. கல்யாணம் மூச்சதோடு தீர்ந்து போகும். அப்புறம் போயிட்டான்னு சொல்லுவாங்க, மகராசி போயிட்டா அப்படிங்க. அது மாதிரி அதுக்கும் மேலேயும் இருக்குதுங்க. இருக்குது. கல்யாணம் மூச்சாலும் ஜீரணும் இறப்புகணும் இருக்குது, இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஆமா, அது மாதிரி ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. எனக்கு மனசுக்குள்ள கவலை இருக்குது. கவலை மக்கள் வந்துட்டாங்க, இனி என்ன நம்மளுக்கு கவலைன்னு சொல்றீங்களே சுவாமி. என்னதான் 1000 இருந்தாலும் பிள்ளைய பெற்றால் மட்டும் போதாது, அதை பேணி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. வளர்த்துட்டோம், வளர்த்தியாச்சு. கல்யாணம் பண்ணணும்னா பண்ணியாச்சு. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும்னா பண்ணியாச்சு. அதோட போதுமுங்களா? இனி வேற என்ன வேணும்? அதுல வந்தனுங்க அந்த பக்கம் போயிட்டு இங்க வந்தவனை இங்க தானே வர சொன்னாங்க. அங்க இடத்துக்கு போனேன். அதுல வந்தனுங்களா? போனாலே யாரும் ஏதோட சொல்லிடுவாங்க. அப்புறம் வடக்கால வள்ளியாத்தா நின்னா அப்ப நான் சரி ஒரு பழமை பேசிட்டு வந்தா போதுன்னு அப்படி போனா
போனதுக்கு சொல்றான் போகையில ஏன் மக்க வந்துட்டாங்க அப்புறம் நீ என்ன நல்லா அவைய பாத்துக்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க இந்த குழவைக்கு இந்த கிழவனுக்கு கிழவிக்கு நீ என்ன பண்ணாட்டு அதுன்னு இதுன்னு கம்முன்னு அதை பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு செவனேன்னு போய் உட்கார்ந்துருக்க வேண்டியது ஏனும் அப்படின்னு எனக்கு கேட்கறாப்புல சொல்றாங்க. அதனால இனிமேல் நம்மளுக்கு காடு வாங்குறது ஊடு ஓங்குறது வயசாகி போச்சு. எப்படி வயசானதுனால தூங்கையில வாங்குற மூச்சும் சொல்லி மாறி போனாலும் போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி போச்சுன்னு போயிட்டு எல்லாம் பேசுவாங்க. ஆமா ஆமா முந்தானாலே எங்க அப்பாரெல்லாம் கிணவுள் வந்தாங்க. அப்படி ஒரு சமயம் திடீர்னு போயிட்டா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால இனிமேல் நம்மளுக்கு ஒண்ணு என்ன வேணும் வச்சுட்டு போய் என்ன வேணும் இதே நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா இனிமேல் சகல பொறுப்புகளையும் நம்ம மக்க பொறுப்புல ஒப்பச்சிடுவோம். இப்படி இடத்துக்கு இந்த சாவியெல்லாம் வச்சுக்கிட்டு கோமணத்துல எங்காரும் உள்காட்டிட்டு வந்துட்டீங்கன்னா பம்பு. அதனால இந்த கொத்த சாவி அவைகளுக்கு கொடுக்கணும். நம்ம உள்ள சொன்னாலே கல்யாணம் முடிக்காத கனகப்பட்டம் சூடக்கூடாது, மாலை முடிக்காத மணிமகனம் சூடக்கூடாது அண்ணனுக்கு. அந்த பிரகாரம் கல்யாணம் தான் மூத்தாச்சு. நம்ம அருமை கையில 2 பேருக்கும் பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து ஐயோ நாம 2 பேரு அன்னைக்கு கனகப்பட்டம் சூடி வச்சு எனக்கு சூடி மக்களுக்குத்தான் பட்டம் சூட்ட விழாவானதை நடத்தி எனக்கு சாமி நாமளே ஆயிரத்தை சொன்னாலும் ஆகாது. நாட்டு மன்னர்களை எல்லாம் வரவழைத்து நம்ம பசங்களுக்குத்தான மணிமகன் சூட்டு விழாவை பட்டம் சூட்டு விழாவை நடத்தி பொறுப்பை எல்லாம் நீ போற பெரியவையும் பேரு கொடுத்துடலாம். தாமரை நீ சொல்வது போல நானும் அதைத்தான் நினைச்சு கொண்டிருந்தேன். மாங்கிலியன் சூடணும்னா அனகப்பட்டம் சூட வேணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே சொல்லிட்ட. நான் என்ன வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையில் நேரமே எந்திரிச்சு சேலம் நாடு சோழ நாடு பாண்டிய நாடு 3 நாட்டு ராஜாக்களுக்கெல்லாம் சொல்ல வேணும். முக்கியமான மந்திரிகளும் பிரதிநிதிகளுக்கெல்லாம் சொல்ல வேணும். சரி, அது மட்டுமல்ல நம்ம நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் கற்றுக்கொள்ள காசா வர்க்கங்கள் மற்றும் இருக்கப்பட்ட பூமான அனைவர்களுக்கும் அறப்பு சொல்ல வேணும். மகனுக்கு நல்லா இருக்கு. எனக்கு அப்புறம் தானே முந்திருதி நீர்ல முதத்து நீர் ஓலமூடி தட்டம் பெரியவிட்டுத்தனம் பெரியதனம் இதையெல்லாம் தருமக்கர்த்தா பட்டத்தை எல்லாம் நம்ம மகனு பெரிய மகனுக்கு சூடி வைக்கலாமுங்க என்று சொல்லி சேலம் சோழன் பாண்டியரை எல்லாம் வரவழைக்கணும். ஆனா அதுக்கு முன்ன ஒண்ணு வந்துட்டாங்க இல்ல மக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்த்துல எதுக்கு ஒரு பேச்சுக்கு 2 பேர்த்தையும் கலந்து கேட்டுக்கலாமா ஒரு பேச்சு? ஆனால் பெண்ணே தாமரை நம்மளுக்கு சேர சோழ பாதி மன்னர் கொடுத்த கோலமூடி பட்டம் பெரிய பட்டம் இருக்குது. அந்த பட்டங்களை மகனுக்கு சூட வேணும்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 4 நகரம் கொடுத்து அதற்குரிய சோழ மன்னர்
நான் ஒரு சீக்கிரமாக சோழவள நாடு சென்று மன்னரிடத்துல கலந்து இந்த பட்டங்களை எப்படி சூடணும் என்பதையெல்லாம் அவைகிட்டயே கலந்து அவங்க தலைமையிலேயே வர சொல்லி பட்டம் சூட்டு லாபம் முடிச்சு ஒப்படைச்சிட்டோம்னா அப்புறம் நாம இருந்தா என்ன போனா ஆமா. சரி இந்த பச்சது சாப்பாடாச்சா? நான் போய் ஒரு சீக்கிரமாக உண்டான ஏற்பாடுகளை செய்கிறேன். மன்னவனும் தேவி இருவர் என்ற பேரை முடிவெடுத்தார்கள். அப்படி இருக்க என் துணையா தருமதான் ஒரு சீக்கிரமாக சோழவள நாடு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நீராடி நீர் ஒழிஞ்சு நீதி கொண்ட காரான காவியானவர்கள் சோமன் துவஞ்சு கட்டி சோமன் துண்டானது தோழலே எட்டு என்னே தாமரே ஒரு சீக்கிரமாக குளக்கூட மண்டபத்தில் ஆண்டவனை வேண்டிவிட்டு நேரமே சோழவள நாடு போய் வருகிறேன் என்று தருமன் அரகரா என்று சொல்லி அணிந்தார் திருநீரை சிவசிவா என்று சிவனாரை வேண்டி திருநீரானது அறிந்து கொண்டு அந்த காலை உணவானது முடித்துக் கொண்டு முடியாதவர் தானே சோழவாழோதையடி வனங்களை எல்லாம் கடந்து உன்னுடைய தருமன் சோழவள நாடு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. அப்படி சோழவள நாடு வருகின்ற பொழுது வெள்ள வெள்ள சேவகன் தானே குனியா தருமனை கண்ணிலே கண்டார். அப்ப கையெடுத்து கும்பிடுகின்ற பொழுது அப்பா சேவகா மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும். ஆனா ஒரு சீக்கிரமாக நீ சென்று தகவலை சொல்ல வேண்டும் சோழ மன்னரிடத்திலே. அப்படிங்களா? உன்னுடைய வந்ததாக தகவலை சொல்லி மன்னரை பார்ப்போம். அப்படிங்களா? ஓனா மன்னரை பார்க்கலாமா? ஓன பார்க்கலாங்க, நான் கேட்டு வந்தேன். மன்னரை காண்பதற்காக உடையாக்குண்டர் வந்திருப்பதாக போய் சொல்லுப்பா. சொல்றேன் அப்படி என்றுதானே அந்த நேரத்துல சுவாமி இந்த நேரத்துல அரண்மனைக்குள்ள போனீங்கன்னா